குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். சித்திகளை பெறுவதற்காகவே சிலர் தந்திர நெறியில் உள்ள பஞ்சமகார சாதனை செய்கிறார்கள். என்ன அற்ப புத்தி! கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், நண்பா, 8 சித்திகளில் ஏதேனும் ஒன்றை நீ அடைந்தால் உனது சக்தி அதிகமாகலாம், ஆனால் என்னை அடைய முடியாது என்றார். சித்திகள் இருக்கும் வரை மாயை விலகாது. மாயையிலிருந்து அஞ்ஞானமும் திரும்ப வருகிறது. உடல், பணம் இவை நிலையற்றவை. இவற்றிற்காக ஏன் இவ்வளவு தடபுடல்? கடயோகிகளின் நிலையை பாருங்களேன். உடலை எப்படி நீண்ட நாட்கள் வைத்திருப்பது என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். கடவுளை பற்றிய சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது. நௌலி, தௌலி என்றெல்லாம் பயிற்சிகள் செய்து வயிற்றை சுத்தமாக்குகின்றனர். குழாய் மூலம் பாலை குடிக்கின்றனர். அதோடு சரி. ஒரு தட்டான் இருந்தான். ஒரு சமயம் அவனுடைய நாக்கு உள்ளே மடிந்து அன்னத்தில் ஒட்டி கொண்டது. அதனால் அவன் ஜடசமாதி அடைந்த மனிதர்களைப் போல் காணப்பட்டான். எந்த அசைவும் இல்லை. இப்படி நீண்ட நாட்கள் கிடந்தான். மக்கள் வந்து அவனை வழிபட ஆரம்பித்தனர். பல வருடங்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் அவனுடைய நாக்கு நேராகிவிட்டது. முன்னைப்போல் அவனுக்கு சுய நினைவு வந்தது. பிறகு பழையபடி அதே தட்டான் தொழிலை செய்ய தொடங்கினான். ஒரு சமயம் சிந்தியை சேர்ந்த மகேந்திர பால் ராம்லாலிடம் 5 ரூபாய் கொடுத்தார். அவர் சென்ற பிறகு ராம்லால் இந்த விஷயத்தை என்னிடம் கூறினான். யாருக்காக கொடுத்தார் என்று கேட்டேன். உங்களுக்காக என்றான். பால்காரனுக்கு பாக்கி உள்ளது, அதில் கொஞ்சம் திருத்திவிடலாம் என்று தோன்றியது. அம்மாடியோ, இரவு தூங்கிக் கொண்டிருந்தவன் சடாரென்று துள்ளி எழுந்தேன். நெஞ்சிற்குள் பூனை பிராண்டுவது போல் ஓர் உணர்ச்சி. உடனே ராம்லாலிடம் சென்று, ராம்லால், மகேந்திரர் யாருக்காக அந்த பணத்தை கொடுத்தார்? உன் சித்திக்காகவா என்று கேட்டேன். இல்லை, உங்களுக்குத்தான் என்றான். அப்படியானால் அந்த பணத்தை உடனே திருப்பி கொடுத்துவிட்டு வா, இல்லாவிட்டால் எனக்கு நிம்மதி இல்லை என்று கூறினேன். மறுநாள் விடியற்காலையில் சென்று ராம்லால் அந்த பணத்தை திருப்பி கொடுத்த பிறகுதான் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. ஒரு நாள் ஒரு பெரிய மனிதன் இங்கே வந்திருந்தான். அவன் என்னிடம் வந்து, நான் வழக்கில் வெற்றி பெற நீங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும். உங்கள் பெயரை கேள்விப்பட்டு நான் வந்திருக்கிறேன் என்றான். அப்பா, நீ தவறான இடத்திற்கு வந்திருக்கிறாய். நீ தேடும் மனிதன் நான் அல்ல, அது அச்சலானந்தர் என்று நான் பதில் கூறி அனுப்பினேன். யாருக்கு இறைவனிடம் உண்மையான பக்தி இருக்கிறதோ அவன் உடல், பணம் முதலியவற்றை பொருட்படுத்த மாட்டான். உடல் இன்பத்திற்காக, பெயர் புகழுக்காக, பணத்திற்காக ஜபமும் தவமும் செய்வதா? இவையெல்லாம் நிலையற்றவை, சில நாட்கள் இருந்து மறையக்கூடியவை என்று நினைப்பானவன். நம்பிக்கை. கிருஷ்ணகிஷோரிடம்தான் என்ன ஒரு நம்பிக்கை! ஒருமுறை தேவநாமத்தை சொல்லிவிட்டேன், எனக்கு பாவமாவது, நான் களங்கமற்றவன் ஆகிவிட்டேன் என்பார் அவர். ஹலதாரியோ, அஜாமலன் கூட நாராயணனை குறித்து தவம் செய்ய சென்றான். தவம் செய்யாமல் இறைவனுடைய அருளை பெற முடியுமா? ஒரே ஒரு முறை நாராயணா என்பதால் என்ன நடந்துவிடும் என்றார். இதை கேட்ட கிருஷ்ணகிஷோரின் கோபத்திற்கு அளவில்லை. தோட்டத்திற்கு பூப்பறிக்க வந்த அவர் அங்கிருந்த ஹலதாரியை கண்ணெடுத்து கூட பார்க்கவில்லை. மாடியில் பூஜை அறையில் நாராயண பூஜை நடக்கிறது. பூஜைக்காக நைவேத்தியம் தயாரிப்பது, சந்தனம் அரைப்பது முதலியவை நடக்கின்றன. ஆனால் அங்கே இறைவனை பற்றிய பேச்சே இல்லை. என்ன சமைப்பது? இன்று சந்தையில் நல்ல காய்கறி கிடைக்கவில்லையே. நேற்று அந்த காய் நன்றாக இருந்தது. அந்த பையன் என் ஒன்றுவிட்ட சகோதரன். டே, உனக்கு அந்த வேலை இன்னும் இருக்கிறதா? நான் எப்படி இருக்கிறேன்? என் ஹரி இல்லை என்றெல்லாமாக பேச்சுக்கள் தான். பாரேன், பூஜை அறையில் பூஜை வேளையில் இப்படிப்பட்ட பேச்சுக்கள். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இறைவனே எல்லாமாக ஆகியிருக்கிறார் என்றால் ஏன் இவ்வளவு வேறுபாடுகள்? எங்கும் நிறைந்தவர் என்ற நிலையில் இறைவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். ஆனால் சக்தியில் வேறுபாடு உள்ளது. சில இடங்களில் வித்யா சக்தி, சில இடங்களில் அவித்யா சக்தி, சில இடங்களில் அதிக சக்தி, சில இடங்களில் குறைவான சக்தி. மனிதர்களுக்கு இடையில் வஞ்சகர்களும் போக்கிரிகளும் இருப்பதை பார்த்ததில்லையா? புலி போன்ற பயங்கர குணமுடையவர்களும் இருக்கின்றனர். இவர்களை நான் வஞ்சக நாராயணன், புலி நாராயணன் என்று கூறுகிறேன். இறைவனும் அவருடைய சக்தியும், பிரம்மமும் சக்தியும், இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நாரதர் ராமனை குறித்து,
ஏ ராமா, நீ ஏ சிவன், சீதை பார்வதி, நீ பிரம்மா, சீதை சரஸ்வதி, நீ இந்திரன், சீதை இந்திராணி, நீ ஏ நாராயணன், சீதை லட்சுமி, ஆண்பாலாக இருப்பதெல்லாம் நீ, பெண்பாலாக இருப்பதெல்லாம் சீதை என்றார். உணர்வுமய வடிவம் என்றால் என்ன தெரியுமா? தண்ணீரை போல். சாதனை செய்தால் இதெல்லாம் அறியலாம். நீ உருவத்தை நம்பு. நெருப்பும் அதன் சூடும் போல். பிரம்மமும் சக்தியும் ஒன்றே, இரண்டல்ல என்பது பிரம்மஞானம் அடைந்த பிறகுதான் தெரியும். நெருப்பை நினைத்தால் சூட்டையும் நினைத்தேயாக வேண்டும். சூட்டை நினைத்தால் நெருப்பையும் நினைக்க வேண்டும். பாலும் அதன் வெண்மையும் போல், தண்ணீரும் குளிர்ச்சியும் போல் என்று சொல்லலாம். ஆனால் பிரம்மஞானத்திற்கு பிறகு மற்றொரு நிலை உள்ளது. ஞானத்தை அடுத்து விஞ்ஞானம். யாரிடம் ஞானம் உள்ளதோ, யாருக்கு உணர்வு வெளிப்படைந்து விட்டதோ அவரிடம் அஞ்ஞானம் இருக்கிறது. வசிஷ்டர் தமது 100 பிள்ளைகள் இறந்தபோது துயரத்தில் ஆழ்ந்தார். அதை பற்றி லட்சுமணன் ராமனிடம் கேட்டான். அதற்கு ராமர், தம்பி, ஞானம் அஞ்ஞானம் இரண்டையும் கடந்து செல் என்றார். யாரிடம் ஞானம் உள்ளதோ அவனிடம் அஞ்ஞானமும் இருக்கும். காலில் முள் தைத்தால் மற்றொரு முள்ளால் அதை எடுத்த பிறகு 2வது முள்ளையும் எறிந்துவிட வேண்டும். ஞானம் அஞ்ஞானம் இரண்டையும் எறிந்துவிட வேண்டுமா? ஆம், அதுதான் விஞ்ஞானத்தின் பயன். யாரிடம் வெளிச்சம் பற்றிய அறிவு இருக்கிறதோ அவனிடம் இருளை பற்றிய அறிவும் இருக்கும். யாருக்கு சுக அனுபவம் உள்ளதோ அவனுக்கு துக்க அனுபவமும் உண்டு. புண்ணிய அறிவு உள்ளவனிடம் பாவ அறிவும் உண்டு. நல்லதை அறிபவன் கெட்டதையும் அறிகிறான். சுத்தம் என்ற எண்ணம் உள்ளவனிடம் அசுத்தம் என்ற எண்ணமும் உண்டு. நான் என்ற அறிவு உடையவன் நீ என்ற அறிவையும் உடையவனாக இருக்கிறான். விஞ்ஞானம் என்பது என்ன? இறைவனை சிறப்பாக அறிவது. விறகில் நெருப்பு உள்ளது என்ற அறிவுதான், என்ற நம்பிக்கைதான் ஞானம். அந்த நெருப்பில் சோறு சமைப்பது, உண்பது, அதனால் வலிமை பெறுவது விஞ்ஞானம். இறைவன் இருக்கிறான் என்று உணர்வில் உணர்வது ஞானம். அவருடன் பேசுவது, வாத்சல்ய, சக்கிய, தாசிய, மதுர பாவனைகளில் அவருடன் கலந்து ஆனந்தம் பெறுவது விஞ்ஞானம். இறைவனே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருப்பதை தரிசிப்பது விஞ்ஞானம். கடவுளை காண முடியாது என்பது ஒரு சாராரின் கருத்து. யார் யாரை காண்பது? நீயே உன்னை பார்க்க முடியுமா? கப்பல் கருப்பு தண்ணீர் பகுதியை அடைந்தால் திரும்பி வராது. எந்த செய்தியை தரவும் அதனால் இயலாது. மானுமண்டின் உச்சியில் ஏறிய பிறகு கீழே உள்ள வண்டி, குதிரை, வெள்ளைக்காரி, வெள்ளைக்காரன், கடை, வீடு, வாசல், ஆபீஸ் போன்ற விவரங்கள் தெரியாது. பார்ப்பதற்கு எல்லாம் ஒரே போல்தான் தெரியும். இப்போதெல்லாம் நான் காளி கோவிலுக்கு போவதில்லை. இதனால் ஏதாவது கெடுதல் ஏற்படுமா? இவர் இன்னமும் காளி கோவிலுக்கு போகிறாரே என்று நரேந்திரன் கூறுகிறான். இறைவனே எங்கும் நிறைந்திருப்பதாக நான் காண்கிறேன். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஒருமுறை காசியில் சங்கரர் கங்கையில் குளித்துவிட்டு கரையில் உள்ள படிக்கட்டுகள் வழியாக ஏறி வந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சண்டாளன் நாய்களை கூட்டிக் கொண்டு எதிரே வந்தான். அவனிடம் சங்கரர், நீ என்னை தொட்டுவிட்டாயே என்றார். இதை கேட்ட அவன், வணக்கத்திற்குரியவரே, நானும் உங்களை தொடவில்லை, நீங்களும் என்னை தொடவில்லை. ஆன்மா எல்லோரின் உள்ளே இருந்து வழி நடத்துகிறது. அது எதனாலும் மாசடைவதில்லை. கல்லில் பிரதிபலிக்கும் சூரியனுக்கும் கங்கை நீரில் பிரதிபலிக்கும் சூரியனுக்கும் வேறுபாடு உண்டா என்று கேட்டான். ஹரி, ஹரன் என்ற 2 சொற்களும் ஒரே மூல சொல்லை அடிப்படையாக கொண்டவை. வித்தியாசமெல்லாம் அதனுடன் வந்து சேரும் மற்ற எழுத்துக்களில்தான். உண்மையில் ஹரியே ஹரன். நம்பிக்கை இருந்தால் போதும். பூமி எல்லாவற்றையும் விட பெரியது. அதைவிட பெரியது கடல். அதையும் விட பெரியது ஆகாசம். ஆனால் மகாவிஷ்ணு தனது ஓர் அடியில் பூமி, ஆகாசம், பாதாளம் என்ற 3 உலகங்களையும் அளந்து விட்டார். அந்த விஷ்ணுவின் திருப்பாதமோ சாதுவின் இதயத்தில் உள்ளது. ஆகவே தான் சாதுவின் இதயம் எல்லாவற்றையும் விட பெரியது. யார் பிரம்மமோ அவரே சக்தி. சக்தியை வழிபட்டால் அது பிரம்மத்தை வழிபடுவதுதான். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றை செய்யும்போது அவரை சக்தி என்கிறோம். இரண்டும் வேறு வேறு அல்ல, ஒன்றுதான். இது அல்ல, இது அல்ல என்று ஏன் கூறித் திரிகிறீர்கள்?
இருக்கிறது என்பதை தவிர பிரம்மத்தை பற்றி வேறு ஒன்றும் கூற முடியாது. ராமன் ஒன்றேயானவன். நாம் காண்பது, சிந்திப்பது எல்லாமே ஆத்யாசக்தியின், சித் சக்தியின் மகிமை. படைத்தல், காத்தல், அழித்தல், உயிர்கள், உலகம், தியானம், தியானிக்கப்படும் பொருள், பக்தி, பிரேமை எல்லாம் அவளது மகிமை. ஆனால் பிரம்மமும் சக்தியும் பிரிக்க முடியாதவை. பாம்பும் அதன் வளைந்து செல்லும் தன்மையும் போல். பாம்பின் வளைந்து செல்லும் தன்மையை நினைத்தால் பாம்பையும், பாம்பை நினைத்தால் அதன் வளைந்து செல்லும் தன்மையையும் நினைக்க வேண்டியுள்ளது. பாலை நினைத்தால் அதன் வெண்மையை நினைக்க வேண்டியுள்ளது. பாலை நிறத்தை, அதாவது வெண்மையை நினைத்தால் பாலை நினைக்க வேண்டியுள்ளது. தண்ணீரின் குளிர்ச்சியை நினைத்தால் தண்ணீரை நினைக்க வேண்டியுள்ளது. தண்ணீரை நினைத்தால் அதன் குளிர்ச்சியை நினைக்க வேண்டியுள்ளது. இந்த ஆத்யாசக்தி அல்லது மகாமாயை பிரம்மத்தை மறைத்திருக்கிறது. இந்த திரை அகன்றால் எதுவாக இருந்தேனோ அதுவாக ஆகிறேன். நானே நீ, நீயே நான். மாயை மறைத்திருக்கும் வரை வேதாந்திகள் கூறுகின்ற சோகம், அதாவது நான் அந்த பிரம்மம் என்று சொல்வது சரியாக பொருந்தாது. அலை தண்ணீரை சார்ந்தது, தண்ணீர் அலையை சார்ந்ததல்ல. மாயை மறைத்திருக்கும் வரை அம்மா அம்மா என்று அழைப்பது நல்லது. அம்மா, நீ என் தாய், நான் உன் குழந்தை. நீ எஜமானி, நான் உன் சேவகன் என்ற உறவை கொள்வது நல்லது. எஜமான் சேவகன் உறவுதான் நல்லது. இந்த சேவக பாவனையிலிருந்து சாந்தம், சக்கியம் முதலான மற்ற உறவுகள் பிறக்கின்றன. எஜமான் சேவகனிடம் மகிழ்ச்சி அடைந்தால், இங்கு வா, வந்து என் பக்கத்தில் உட்கார், நீ எதுவோ அதுவே நானும் என்பார். ஆனால் வேலைக்காரன் தானாகவே எஜமான் பக்கத்தில் உட்கார போனால் எஜமான் கோபம் கொள்ள மாட்டாரா? அவதார லீலை என்பது சிற்சக்தியின் மகிமை. யார் பிரம்மமோ அவரே ராமன், கிருஷ்ணன், சிவன். ஹரி, ஹரன் இரண்டும் ஒரே மூலச்சொல்லிலிருந்து பிறந்தவை. வித்தியாசமெல்லாம் வந்து சேரும் எழுத்துக்களை பொறுத்துதான். ஒன்றை தவிர இரண்டாவது எதுவும் இல்லை. ஓம் சச்சிதானந்த பிரம்ம என்கிறது வேதம். ஓம் சச்சிதானந்த கிருஷ்ணா என்கிறது புராணம். ஓம் சச்சிதானந்த சிவா என்கிறது தந்திர சாஸ்திரம். அதே சித் சக்தி மகாமாயை வடிவில் எல்லோரையும் அறியாமையில் ஆழ்த்தி வைத்திருக்கிறாள். முனிவர்கள் ராமனை தரிசித்தபோது, ராமா, உலகை மயக்கும் உன்னுடைய மாயையால் எங்களை மயக்கிவிடாதே என்று மட்டும் வேண்டிக் கொண்டதாக அத்தியாத்ம ராமாயணம் கூறுகிறது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இந்த மாயை என்பது என்ன? பார்க்கின்ற, கேட்கின்ற, நினைக்கின்ற அனைத்துமே மாயைதான். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் காமினி காஞ்சனம்தான் மாயையின் திரை. வெற்றிலை போட்டுக்கொள்வதிலோ, மீன் உண்பதிலோ, புகை பிடிப்பதிலோ, எண்ணெய் தேய்த்து கொள்வதிலோ எந்தவித தவறும் இல்லை. இவற்றை மட்டும் விடுவதால் என்ன நடந்துவிடும்? காமினி காஞ்சனத்தை விடுவதுதான் வேண்டியது. அந்த துறவுதான் துறவு. இல்லற வாழ்வில் இருப்பவர்கள் அவ்வப்போது தனிமையில் சென்று சாதனை செய்து பக்தியை பெற்று மனத்தளவில் துறக்க வேண்டும். துறவிகள் புறத்துறவு, அகத்துறவு இரண்டையும் மேற்கொள்ள வேண்டும். ஜுரம் கண்டவனை தண்ணீர் குடமும் ஊறுகாய் ஜாடியும் இருக்கின்ற அறையிலேயே படுக்க வைத்தால் எப்படி குணமடைவான்? அவ்வப்போது தனிமையை நாடி செல்ல வேண்டும் என்று கேசவரிடம் கூறினேன். அருவவாதிகளின் தவறு என்ன தெரியுமா? இறைவன் உருவமற்றவர், மற்ற கருத்துக்கள் எல்லாம் பொய் என்று சொல்வதுதான். இறைவன் உருவம் உடையவர், அதேபோல் உருவம் அற்றவர். இரண்டும் அவரே என்பது எனக்கு தெரியும். இன்னும் எத்தனையோ விதமாகவும் அவர் இருக்கலாம். அவரால் எல்லாமாகவும் இருக்க முடியும். அதே சித் சக்தி, அதே மகாமாயை தான் 24 தத்துவங்களாக ஆகியிருக்கிறாள். ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்த போது என் மனம் ரசிக்கின் வீட்டை அடைந்தது. அவன் ஒரு தோட்டி. இங்கேயே இரு முட்டாளே என்று நான் என் மனதிடம் கூறினேன். அந்த வீட்டில் பலர் அங்குமிங்கும் நடமாடிக்கொண்டிருந்தனர். அவர்கள் வெறும் உரைகள். அவர்களுள் ஒரே குண்டலினி, அதே 6 சக்கரங்கள் இருப்பதை எனக்கு தேவி காட்டி அருளினாள். இந்த ஆத்யாசக்தி பெண்ணா ஆனா? காமார்புகூரில் லாகாவின் வீட்டில் காளி பூஜை நடந்தது. காளியின் கழுத்தில் பூணூல் அணிவித்திருந்தார்கள். ஏன் தேவிக்கு பூணூலை அணிவித்திருக்கிறார்கள் என்று ஒருவன் கேட்டான். அதற்கு வீட்டு சொந்தக்காரன், தம்பி, நீ தேவியை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய்.
ஆனால் பராசக்தி ஆனா பெண்ணா என்பது எனக்கு சற்றும் தெரியவில்லை என்றார் அவர். அந்த மகாமாயை சிவனை விளங்கினாள். உள்ளே சென்ற சிவன் 6 சக்கரங்கள் பற்றிய அறிவை பெற்றார். பிறகு அவளுடைய தொடை வழியாக வெளியே வந்தார். அதன் பிறகுதான் அவர் தந்திர சாஸ்திரத்தை தோற்றுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மகாமாயையான சித் சக்தியிடம் நாம் சரணடைய வேண்டும். எம்பெருமானே, உனது காட்சியை எங்களுக்கு தந்து அருள்வாய் என்று வெள்ளை உள்ளத்துடன் பிரார்த்தனை செய். அவரிடம் அழு. இறைவா, என் மனத்தை காமினி காஞ்சனத்திலிருந்து விலக்கி வை என்று பிரார்த்தனை செய். மேலும் ஆழ்ந்து மூழ்கு. மேல்மட்டத்தில் மிதப்பதாலோ நீந்துவதாலோ முத்துக்கள் கிடைக்குமா? அதற்கு ஆழ்ந்து மூழ்கி செல்ல வேண்டும். குருவிடம் உபதேசம் பெற வேண்டும். ஒருவன் பானலிங்கம் என்ற சிவலிங்கத்தை தேடிக்கொண்டிருந்தான். ஒருவன் அவனிடம், நீ இன்ன ஆற்றிற்கு செல், அதன் கரையில் ஒரு மரத்தை காண்பாய், அதற்கு அருகில் ஒரு சுழி காணப்படும், அதில் குதித்தால் உனக்கு அந்த லிங்கம் கிடைக்கும் என்று கூறினான். அதுபோல் குருவிடமிருந்து பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு சாதனைகள் செய்ய வேண்டும். சச்சிதானந்த பரம்பொருளே குரு வடிவத்தில் வருகிறார். மனித குருவிடமிருந்து தீட்சை பெறுபவர்கள் அவரை சாதாரண மனிதராக கருதினால் எந்த பயனும் இல்லை. அவரை சாட்சாத் தெய்வமாகவே எண்ண வேண்டும். அப்போதுதான் மந்திரத்தில் நம்பிக்கை உண்டாகும். நம்பிக்கை ஏற்பட்டாலே எல்லாம் கிடைத்தது போல்தான். தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவனான ஏகலைவன் மண்ணினால் குரு துரோணரின் சிலையை செய்து காட்டில் அதன் முன் நின்று வில்வித்தை பழகினான். மண்ணினால் ஆன உருவத்தை உண்மையான குருவாக அவன் பூஜித்தான். அதுவே அவனை வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவனாக்கியது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பிராமண பண்டிதர்களுடன் அதிகமாக கலந்து பழகாதீர்கள். அவர்களுடைய நோக்கமெல்லாம் எப்படி 2 காசு சம்பாதிப்பது என்பதுதான். ஸ்வத்தியனம் செய்வதற்காக பிராமணர்கள் வருவதை நான் கண்டிருக்கிறேன். தேவி மகாத்மியமோ அல்லது வேறு எதையோ பாராயணம் செய்வார்கள். ஆனால் பாதிக்கு மேல் பக்கங்களை படிக்காமலே புரட்டி விடுவார்கள். தன்னை சாகடித்து கொள்ள மிக சிறு கத்தி போதும். மற்றவர்களை கொல்ல வேண்டுமென்றால் வாள், கேடயம் என்ற ஆயுதங்கள் வேண்டும். சாஸ்திரங்களின் அவசியமும் இதுதான். பல்வேறு சாஸ்திரங்களை படிப்பதால் எந்த பயனும் இல்லை. விவேகம் இல்லாமல் வெறும் புலமையால் எதுவும் நடக்காது. 6 தரிசனங்களை படித்தாலும் பயனில்லை. தனிமையில் ரகசியமாக அழுது அழுது இறைவனை கூப்பிடு. வேண்டியதெல்லாம் அவர் செய்து தருவார். விஷயம் என்ன தெரியுமா? ஆன்மீக சாதனைகளை எவ்வளவு தூரம் பிறர் அறியாமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. சத்துவ குணம் உள்ளவர்கள் மனத்திலோ ஒரு மூலையிலோ காட்டிலோ சில சமயம் கொசு வலைக்குள்ளோ தியானம் செய்வார்கள். ஒரு விஷயம், ஆச்சாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். ஒரு சாதுவிற்கு அதிக தாகம் எடுத்தது. தோல் பையில் தண்ணீர் கொண்டு சென்ற ஒருவன் அந்த சாதுவிற்கு தண்ணீர் கொடுக்க முன் வந்தான். உனது தோல் பை சுத்தமானதா என்று அந்த சாது அவனை கேட்டார். அதற்கு அவன், மகாராஜ், எனது பை சுத்தமாகவே இருக்கிறது. ஆனால் உங்கள் பையில் மலம், மூத்திரம் என்று என்னென்னவோ அழுக்குகள் இருக்கின்றனவே. என்னுடைய பையிலிருந்து தண்ணீர் குடித்தால் ஒன்றும் கொடிமொழிகி போய்விடாது என்றான். அவன் பை என்றது உடல், வயிறு முதலியவற்றை. இறைவனின் திருநாமத்தில் நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கை இருந்தால் தீர்த்த தலங்களுக்கு போவது முதலியவற்றின் அவசியம் இல்லை. சரியான நம்பிக்கையின் மூலம்தான் இறைவனை அடைய முடியும். அனைத்தையும் நம்பினால் இன்னும் விரைவில் நடக்கும். ஆராய்ந்து ஆராய்ந்து தீனி தின்னும் பசு குறைவாகவே பால் தருகிறது. கிடைத்ததையெல்லாம் உண்ணும் பசுவிடம்தான் பால் தாராளமாக சுரக்கிறது. ஒரு குரு தனது பக்தனிடம் ராமரே எல்லா தேகங்களிலும் வீற்றிருக்கிறார் என்று கூறினார். பக்தன் அதை அப்படியே நம்பினான். ஒரு நாய் ரொட்டி துண்டை கவ்விக்கொண்டு ஓடியது. அதை கண்ட பக்தன் வெண்ணெய் கிண்ணமும் கையுமாக அதன் பின்னால் ஓடியவாறே, ராமா கொஞ்சம் பொறு, ரொட்டியில் வெண்ணெய் தடவி தருகிறேன் என்றான். தானே எல்லாமாக ஆகியிருப்பதை தேவி எனக்கு காட்டியிருந்தாள். ஒரு நாள் நான் சவுக்கு மர தோப்பிற்கு பஞ்சவடியை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். ஒரு நாய் என்னை பின்தொடர்ந்தது. இந்த நாயின் மூலம் தேவி ஏதாவது தெரிவிக்கலாம் என்று தோன்றியது. எனவே பஞ்சவடிக்கு அருகில் சிறிது நேரம் நின்றேன். இறையருள் இருந்தால் நடக்க முடியாதது நடந்தேறுகிறது. ராம்பிரசாதர் ஒரு பாட்டில் இந்த உலகம் ஒரு மாய மாளிகை என்று பாடினார்.
இதற்கு பதிலளிப்பது போல் மற்றொருவர் இன்னொரு பாடல் பாடினார். உலகம் இது ஓர் ஆனந்த மாளிகை என்று பாடினார். ஆனால் முதலில் தனிமையில் இரகசியமாக சாதனைகள் செய்து இறையனுபூதி பெற்ற பிறகு உலக வாழ்க்கையில் ஈடுபட்டால் ஜனகராஜாவை போல் வாழலாம். இல்லாமல் அது எப்படி முடியும்? பாருங்கள், சிவபெருமானுக்கு முருகன், கணபதி, லட்சுமி, சரஸ்வதி என்று எல்லோரும் இருக்கின்றனர். ஆனாலும் அவர் சில சமயம் சமாதியில் மூழ்கி கிடக்கிறார். சில சமயம் ராம் ராம் என்று கூறி நடனமாடி கொண்டிருக்கிறார். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். காமார்புகூரில் இருந்தபோது நான் ஒருவருடைய வீட்டிற்கு அடிக்கடி போவேன். அந்த வீட்டு சிறுவர்களுக்கும் என் வயதுதான். அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தார்கள். 2-3 நாட்கள் தங்கினார்கள். அவர்களுடைய தாயார் எல்லோரையும் வெறுப்பாள். அவளுடைய காலில் அடிபட்டது. கொஞ்ச நாளில் அது புண்ணாகி சீழ் பிடித்து விட்டது. அதிலிருந்து கிளம்பிய துர்நாற்றம் பொறுக்க முடியாததாக இருந்தது. பக்கத்தில் கூட யாரும் போக முடியாத அளவிற்கு ஆகிவிட்டது. ஆகவே தான் ஹாஸ்ராவிடம் இதை சொல்லி யாரையும் வெறுக்காதே என்று கூறுகிறேன். சமாதி கலைந்தது. குருதேவர் நின்றவாறே தேவியுடன் பேசத் தொடங்கினார். அம்மா, பூஜை செய்ய முடியவில்லை, ஜெபம் செய்ய முடியவில்லை. அம்மா, என்னை ஒரு ஜடமாக்கி விடாதே. எஜமான் சேவக நிலையில் என்னை வைத்திரு. அம்மா, நான் பேசுவதை நிறுத்தி விடாதே. என்னை பேசவிடு. உன் திருநாமத்தையும் மகிமையையும் நான் பாட வேண்டும். எனக்கு சிறிது உடல் வலிமையை கொடு. இங்கும் அங்கும் நடமாடவும், உன்னை போற்றும் இடங்களுக்கு செல்லவும், உன் பக்தர்கள் இருக்கின்ற இடங்களுக்கு போகவும் எனக்கு சிறிது சக்தியை கொடு. பண்டிதருக்கும் சாதுவுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு உண்டு. வெறும் பண்டிதரின் மனம் காமினி காஞ்சனத்தில் ஆழ்ந்திருக்கும். சாதுவின் மனமோ ஹரியின் திருவிடை தாமரைகளில் ஆழ்ந்திருக்கும். பண்டிதர் சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது வேறாக இருக்கும். சாதுவின் விஷயமோ வேறு. சாதுவை விடு. பகவானுடைய தாமரை திருவடிகளில் மனத்தை வைத்திருக்கின்ற பக்தர்களுடைய சொல், செயல் எல்லாம் கூட அலாதியானதுதான். மனம் மற்றவற்றில் அதிகம் ஈடுபடுகின்ற அளவு இறைவனிடம் ஈடுபடுவது குறைந்துவிடும். காசிக்கு ஒரு முறை நான் சென்றிருந்தேன். அங்குள்ள மடத்தில் ஒரு துறவி இருந்தார். ஒரு நாள் அவர் கீதை பாராயணம் செய்து கொண்டிருந்தார். உலகியல் மக்களை பார்த்து கொண்டு பாராயணம் செய்ய மாட்டார். அவ்வளவு கண்டிப்பான பேர்வழி. என்னை பார்த்தபடிதான் படித்தார். அப்போது மதுர்பாபுவும் இருந்தார். மதுர்பாபுவுக்கு முதுகை காட்டியபடி உட்கார்ந்து படித்தார். நானக் சம்பிரதாயத்தை சேர்ந்த அந்த சாதுதான் நாரதர் கூறிய பக்திதான் கலியுகத்திற்கான வழி என்று கூறியவர். வைதிக சடங்குகளை செய்வது மிகவும் கடினம். போதாக்குறைக்கு இப்போது அடிமைத்தனம் வேறு. 12 ஆண்டுகள் ஒருவன் அடிமையாக வேலை செய்தால் அவன் அடிமையாகவே ஆகிவிடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு காலம் யாரிடம் வேலை செய்தானோ அந்த எஜமானனின் இயல்பு அவனுக்கு வந்துவிடுகிறது. அவருக்கு சேவை செய்து செய்து அவருடைய ரஜோ தமோ குணங்கள், உயிர்களை வதைத்தல், இன்ப நுகர்ச்சியில் நாட்டம் இவையெல்லாம் இவனுக்கும் வந்துவிடுகின்றன. வெறும் அடிமைத்தனம் மட்டுமல்ல, பிறகு பென்ஷன் வாங்கியும் அனுபவிக்கிறார்கள். நான் நங்கடாவிடம் வேதாந்தம் கற்றுக்கொண்டேன். பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்தியா. ஜால வித்தைக்காரன் வந்து எத்தனையோ ஜாலங்களை காட்டுகிறான். மாமரத்தை வரவழைக்கிறான், மாம்பழத்தையும் கூட காணலாம். ஆனால் இவை அனைத்தும் மாயம். வித்தைக்காரன் மட்டுமே உண்மை. மக்கள் ஒருவருக்கொருவர் அடைத்து கொள்வதை பார்த்ததில்லையா? எதற்காக இப்படி அடைத்து கொள்கிறார்கள் என்பதும் யாருக்கும் தெரிவதில்லை. சண்டையும் எப்படி, நீ நாசமாய் போக, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றெல்லாம் பயமுறுத்தல், என்ன கத்தல், என்ன ஏச்சு பேச்சு. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். அனுலோமம் விலோமம். மோரை சேர்ந்தது வெண்ணெய், வெண்ணெயை சேர்ந்தது மோர். மோர் உண்டென்றால் வெண்ணெயும் உண்டு, வெண்ணெய் உண்டென்றால் மோரும் உண்டு. ஆன்மா இருக்குமானால் ஆன்மா அல்லாததும் இருக்கும். நித்தியம் யாருடையதோ அவருடையதே லீலையும், லீலை யாருடையதோ அவருடையதே நித்தியமும். இறைவன் என்று அறியப்படுபவரே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருக்கிறார்.
இறைவனை அறிந்தவன் அவரே எல்லாமாக இருப்பதை தந்தை, தாய், குழந்தை, அண்டை வீட்டான், உயிரினங்கள், நல்லது கெட்டது, சுத்தம் அசுத்தம் என்று எல்லாமாகவும் ஆகியிருப்பதை காண்கிறான். இறைவனை அறிந்தவன் அவரே எல்லாமாக இருப்பதை காண்கிறான். அப்படியானால் பாவ புண்ணியம் என்பது இல்லையா? இருக்கிறது. அதே வேளையில் இல்லை. இறைவன் நம்மில் நான் உணர்வை வைத்திருந்தால் வேற்றுமை உணர்வையும் வைக்கிறார், பாவ புண்ணிய உணர்வையும் வைக்கிறார். ஏதோ ஓரிருவரிடம் நான் உணர்வை அடியோடு துடைத்து விடுகிறார். இவர்கள் பாவ புண்ணியம், நல்லது கெட்டது இவற்றை கடந்து செல்கின்றனர். இறைக்காட்சி கிடைக்காதவரை வேற்றுமை உணர்வு, நல்லது கெட்டது என்ற உணர்வு இவை இருந்தே தீரும். பாவமும் புண்ணியமும் எனக்கு சமமே, இறைவன் எவ்வாறு செய்விக்கிறாரோ அப்படியே செய்கிறேன் என்று நீ வாயினால் சொல்லலாம். ஆனால் இவையெல்லாம் வெற்று பேச்சு என்பது உள்ளுக்குள் உனக்கு நன்றாகவே தெரியும். கெட்டது செய்தால் மனம் படபடவென்று அடைத்து கொள்கிறதே. இறைக்காட்சிக்கு பிறகும் இறைவன் விரும்பினால் நான் சேவகன் என்ற உணர்வை வைக்கிறார். அந்த நிலையில் பக்தன் நான் சேவகன், நீ எஜமான் என்கிறான். இத்தகைய பக்தனுக்கு இறைவனை பற்றிய பேச்சு, இறைப்பணிகள் எல்லாம் இன்பம் தருகின்றன. இறை நாட்டம் இல்லாதவர்களை அவன் விரும்ப மாட்டான். இறை நோக்கம் இல்லாத செயல்களை விரும்ப மாட்டான். இத்தகைய பக்தர்களிடமும் இறைவன் வேற்றுமை உணர்வை வைத்திருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இறைவனை அறிய முடியுமா? புலன்களின் மூலமோ இந்த மனத்தின் மூலமாகவோ அறிய முடியாது. எந்த மனதில் உலகியல் நாட்டம் இல்லையோ அந்த தூய மனதினால் அவரை அறிய முடியும். அவரை சரியாக யார்தான் அறிய முடியும்? நமக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அறிந்தால் போதும். ஒரு கிணறு தண்ணீர் எனக்கு எதற்கு? ஒரு குடம் தண்ணீர் இருந்தாலே போதும். சர்க்கரை குன்றின் அருகே ஓர் எறும்பு சென்றது. அத்தனை சர்க்கரையாலும் அதற்கு என்ன பயன்? 2 துணுக்குகள் கிடைத்தாலே அதற்கு போதும் போதும் என்றாகிவிடும். ஜுரத்திற்கு மருந்து இருக்கிறது. சாது சங்கம், இறைவனது திருநாமத்தையும் அவரது புகழையும் பாடுவது, இடைவிடாமல் பிரார்த்திப்பது. அம்மா, எனக்கு ஞானம் வேண்டாம், இதோ உனது ஞானம் எடுத்துக்கொள், இதோ உனது அஞ்ஞானம் எடுத்துக்கொள், எனக்கு உன் பாத கமலங்களில் தூய பக்தியை மட்டும் கொடு, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று நான் தேவியிடம் சொல்கிறேன். நோய்க்கு தகுந்த மருந்து வேண்டும். கீதையில் பகவான், அர்ஜுனா, நீ என்னையே சரணடை, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்கிறார். இறைவனிடம் சரணடை, அவர் நல்ல புத்தியை தருவார், உனது எல்லா சுமைகளையும் ஏற்றுக்கொள்வார். அப்போது எல்லாவித நோய்களும் உன்னை விட்டு ஓடிவிடும். இந்த மனத்தால் அவரை அறிய முடியுமா? ஒரு படி பாத்திரத்தில் 4 படி பால் கொள்ளுமா? அவரே புரிய வைக்காவிட்டால் புரிந்து கொள்ள முடியுமா? ஆகவேதான் அவரை சரணடை என்று சொல்கிறேன். அவரது திருவுள்ளம் எதுவோ அதை அவர் செய்யட்டும். அவர் தன் விருப்பப்படியே செய்பவர். மனிதனுக்கு என்ன சக்தி இருக்கிறது? சைத்தன்யருக்கு 3 நிலைகள் இருந்தன. ஒன்று புற உணர்வு நிலை. இந்த நிலையில் அவரது மனம் தூலத்திலும் சூட்சுமத்திலும் இருந்தது. 2 பாதி புற உணர்வு நிலை. இந்த நிலையில் அவரது மனம் காரண சரீரத்திலும் காரண ஆனந்தத்திலும் புகுந்திருந்தது. 3 அக உணர்வு நிலை. இந்த நிலையில் அவரது மனம் மகா காரணத்தில் லயித்து நின்றது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஸ்ரீ சைத்தன்யரின் இந்த 3 நிலைகளும் வேதாந்தம் குறிப்பிடும் பஞ்ச கோஷங்களுடன் நன்றாக பொருந்தி இருக்கின்றன. தூல சரீரம் அன்னமய கோஷத்தையும் பிராணமய கோஷத்தையும் குறிக்கிறது. சூட்சும சரீரம் மனோமய விஞ்ஞானமய கோஷங்களை குறிப்பிடுகிறது. காரண சரீரம் என்பது ஆனந்தமய கோஷத்தை குறிப்பிடுகிறது. மகா காரணம் என்பது பஞ்ச கோஷங்களையும் கடந்தது. மனம் மகா காரணத்தில் லயித்திருக்கும்போது ஒருவர் சமாதி நிலையில் ஆள்கிறார். இதுவே நிர்விகல்ப சமாதி அல்லது ஜட சமாதி என்று சொல்லப்படுகிறது. புற உணர்வு நிலையில் சைத்தன்யர் நாம சங்கீர்த்தனம் செய்வார். பாதி புற உணர்வு நிலையில் பக்தர்களுடன் ஆடுவார். அக உணர்வு நிலையில் சமாதியில் மூழ்கியிருப்பார். ஹடயோகம் என்பது என்ன? ஹடயோகத்தில் மனத்தை மிக அதிகமாக உடலில் வைக்க வேண்டியிருக்கிறது. அவன் குதம் வழியாக மூங்கில் குழாயை செலுத்தி உடல்களை கழுவி சுத்தம் செய்கிறான். குறி வழியாக பால், நெய் ஆகியவற்றை உள்ளே இழுக்கிறான்.
நாக்கு சித்தியை பழகுகிறான். ஆசனம் போட்டு உட்காருவான். அப்படியே உடலை அந்தரத்தில் நிறுத்துவான். இவையெல்லாம் பிராணனின் செயல்கள். வித்தைக்காரன் ஒருவன் வித்தை காட்டிக் கொண்டிருக்கும்போது அவனுடைய நாக்கு அன்னத்தில் ஒட்டி கொண்டது. அவ்வளவுதான். அவனது உடல் அசைவற்று நின்று விட்டது. அவன் இறந்து போனான் என்று முடிவு செய்து மக்கள் அவனை புதைத்து விட்டனர். பல ஆண்டுகளாக அவன் மண்ணில் புதைந்து கிடந்தான். நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த மண் எப்படியோ நீங்கிய போது அவனுக்கு திடீரென்று உணர்வு திரும்பியது. உடனே அவன் மாயம்பார், மந்திரம்பார், குழப்பமெல்லாம் வருது பார் பார் என்று கத்த ஆரம்பித்தான். இவையெல்லாம் பிராணனின் செயல்கள். வேதாந்திகள் ஹடயோகத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ராஜயோகம் என்று ஒன்று உண்டு. ராஜயோகத்தில் மனதின் மூலம் யோகம் சித்திக்கிறது. பக்தியின் மூலமும் ஆராய்ச்சியின் மூலமும் யோகம் ஏற்படுகிறது. இந்த யோகமே சிறந்தது. ஹடயோகம் நல்லதல்ல. கலியுகத்தில் பிராணன் உணவை சார்ந்திருக்கிறது. உனக்கு விரைவிலேயே ஆன்மீக விழிப்பு உண்டாகும். நீ சிறிது முன்னேறினாலே யாரோ ஒருவர் வந்து இப்படி செய் என்று உதவுவார். உனக்கான காலம் கூடிவிட்டது. தகுந்த நேரம் வராத வரையில் தாய்ப்பறவை முட்டையின் மேலோட்டை உடைக்காது. ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதுவேதான் உன் பாதை. எல்லோருமே கடுமையாக தவம் செய்ய வேண்டும் என்பதில்லை. ஆனால் நான் மிகவும் பாடுபட வேண்டியிருந்தது. மண்கட்டியை தலையணையாக வைத்து தரையில் வீழ்ந்து கிடப்பேன். எப்படியோ நாட்கள் கழிந்தன. அம்மா அம்மா என்று மட்டும் அழைத்து கொண்டிருந்தேன். அழுதேன். நீ சிறிது முயன்றாலே யாராவது ஒருவர் வந்து இப்படி செய் என்று உனக்கு உதவுவார். நீ ஏகாதசி நாட்களில் விரதம் இரு. நீங்கள் எனக்கு உரியவர்கள், சொந்தக்காரர்கள். இல்லாவிட்டால் இங்கே ஏன் இவ்வளவு வர வேண்டும்? ஒரு சமயம் நான் நாம சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருந்தபோது ஸ்ரீ கிருஷ்ணரின் தோழர்களில் ராக்காலும் ஒருவனாக இருந்ததைக் கண்டேன். நரேந்திரன் மிக உயர்ந்த தளத்தை சேர்ந்தவன். அவனது இயல்புதான் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அவனை பார்க்க விரும்புகிறேன். ஒரு சமயம் சைத்தன்யரை தமது சீடர்களுடன் கண்டேன். பரவச நிலையில் அல்ல, இந்த கண்களாலேயே கண்டேன். முன்பெல்லாம் இந்த கண்களாலேயே எல்லா காட்சிகளையும் காணக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இப்போது பரவச நிலையில் மட்டுமே காண்கிறேன். சைத்தன்யரையும் அவரது சீடர்களையும் இந்த கண்களாலேயே தான் கண்டேன். அவர்களுடன் உன்னையும் பலராமையும் கண்டது போல் தோன்றுகிறது. சிலரை பார்க்கும்போது மட்டும் நான் திடீரென்று குதித்து எழுந்து நிற்கிறேன். ஏன் தெரியுமா? நீண்ட காலத்திற்கு பிறகு சொந்தக்காரன் ஒருவனை பார்க்கும்போது இப்படித்தான் ஏற்படுகிறது. நான் அழுது கொண்டே தேவியிடம், அம்மா, பக்தர்களை காண்பதற்காக என் உயிர் துடிக்கிறது. அவர்களை விரைவில் இங்கு அழைத்து வா என்று சொல்வேன். நான் என்னென்ன நினைத்தேனோ அவை அப்படியே நடந்தேறின. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஜபத்தியானம் செய்வதற்காக பஞ்சவடியில் ஒரு துளசி தோட்டம் அமைத்தேன். சுற்றி மூங்கில் வேலி போட வேண்டும் என்று பெரிதும் விரும்பினேன். பிறகு பார்த்தால் கங்கையில் நீரேற்றம் ஏற்பட்டு ஒரு கட்டு மூங்கிலும் கயிறுகளும் வந்து சரியாக பஞ்சவடிக்கு எதிரே ஒதுங்கியிருந்தன. கோவிலில் சுமை தூக்கி ஒருவன் இருந்தான். அவன் துள்ளி குதித்தபடியே வந்து என்னிடம் விவரம் தெரிவித்தான். எனக்கு அந்த நிலை வந்த பிறகு என்னால் பூஜை முதலியவற்றை செய்ய முடியாமல் போயிற்று. அப்போது நான் தேவியிடம், அம்மா, என்னை யார் கவனித்துக் கொள்வார்கள்? என்னை நானே கவனித்துக் கொள்வதற்கான சக்தி என்னிடம் இல்லையே. உன் பேச்சை கேட்க விரும்புகிறேன். பக்தர்களுக்கு உணவளிக்க விரும்புகிறேன். என் முன்னால் யாராவது எதிர்பட்டால் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். அம்மா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒரு பெரிய மனிதரை எனக்கு தா என்று கேட்டேன். அதனால் அல்லவா மதுர்பாபு இவ்வளவு சேவை செய்தார். மேலும் அம்பிகையிடம், அம்மா, எனக்கு இனி குழந்தை பிறக்காது. ஆனால் சுத்த பக்தனான ஒரு பையன் என்னுடன் எப்போதும் தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அத்தகைய பையனை நீ எனக்கு தந்தருள் என்று கேட்டேன். அதனால்தான் ராக்கால் வந்தான். யாரெல்லாம் எனக்கு சொந்தமானவர்களோ அவர்களுள் சிலர் என்னில் ஓர் அம்சம், சிலர் ஒரு கலை. மீண்டும் குருதேவர் மாவுடன் பஞ்சவடியை நோக்கி சென்றார். வேறு யாரும் அவர்களுடன் இல்லை. மலர்ந்த முகத்துடன் இவ்வாறு பல்வேறு விஷயங்களை கூறிக்கொண்டே வந்தார். இதோ பார், காளி கோவிலிலிருந்து பஞ்சவடி வரை வியாபித்திருந்த ஓர் அற்புத உருவத்தை ஒரு நாள் நான் கண்டேன்.
இதை நீ நம்புகிறாயா? அதோ ஒடிந்து போயிருக்கிறதே ஒரு கிளை, அதனடியில்தான் அமர்ந்திருப்பேன். சுகதேவர் பிரம்மஞானம் பெறுவதற்காக ஜனகரிடம் சென்றார். ஜனகர் முதலில் தட்சிணையை எனக்கு தந்துவிடு என்று கூறினார். அதற்கு சுகதேவர், உபதேசம் பெறுவதற்கு முன்னால் எப்படி தட்சிணை கேட்பது என்று கேட்டார். ஜனகர் சிரித்து கொண்டே, உனக்கு பிரம்மஞானம் ஏற்பட்ட பிறகு குரு சிஷ்ய உணர்வு உன்னிடம் எஞ்சி இருக்குமா என்ன? ஆகவேதான் நீ முதலில் தட்சிணை தர வேண்டும் என்றேன் என்று கூறினார். என்றென்றைக்குமே செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை. பிஞ்சு தோன்றியவுடன் பூ தானாகவே உதிர்ந்து விடுவது போல் இறையனுபூதி கிடைத்த பிறகு செயல்கள் விலகி விடுகின்றன. இறையனுபூதி பெற்றவனிடம் சந்தியாவந்தனம் முதலான கிரியைகள் இருப்பதில்லை. சந்தியாவந்தனம் காயத்ரியில் ஒடுங்குகிறது. அப்போது காயத்ரி ஜபம் செய்தாலே போதும். காயத்ரி ஓங்காரத்தில் ஒடுங்குகிறது. அந்த நிலையில் காயத்ரி மந்திரத்தை கூட ஜபிக்க வேண்டியதில்லை. வெறுமனே ஓம் மட்டும் ஜபித்தாலே போதும். சந்தியாவந்தனம் முதலானவற்றை எவ்வளவு காலம் செய்ய வேண்டும்? ஹரிநாமத்தையோ ராமநாமத்தையோ உச்சரிக்கும் போது மயிர் கூச்சரிதல், கண்ணீர் மல்குதல் போன்றவை நிகழும் வரைதான். பணம் காசு கிடைப்பதற்காகவும் வழக்கில் ஜெயிப்பதற்காகவும் பூஜை முதலியன செய்கிறார்கள். அது நல்லதல்ல. உண்மையான பக்தன் தானாக எவ்வித முயற்சியும் செய்யாமல் இருந்தாலும் அவனுக்கு தேவையானவற்றை இறைவனே செய்து வைக்கிறார். உண்மையிலேயே மன்னனின் மகனானால் கேட்காமலேயே அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். கஷ்டப்பட்டு பிறருக்கு அடிமைப்பட்டு பணம் சம்பாதிக்கின்ற வக்கீல் கிக்கில்களின் விஷயத்தை நான் இங்கே சொல்லவில்லை. உண்மையிலேயே மன்னனின் மகனை பற்றி தான் பேசுகிறேன். எந்த ஆசையும் இல்லாதவனுக்கு பணமும் வேண்டாம். பணம் தானாக அவனிடம் வந்து சேர்கிறது. பகவத்கீதையில் அத்தகைய பக்தனை எதிர்ச்சா லாபக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஆசையும் இல்லாத உண்மையான பிராமணன் தாழ்ந்த ஜாதியினர் வீட்டிலிருந்தும் உணவுப் பொருட்களை ஏற்றுக்கொள்வான். கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைபவன் அவன். அவன் எதையும் விரும்புவதில்லை. அவனுக்கு தேவையானது தானாகவே கிடைக்கிறது.